பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நாளொன்றுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு மிக மோசமாக சென்று கொண்டிருக்கின்றது. இதை தடுக்க வேண்டிய நம்மை ஆளும் அரசு, திராவிட மாடல் அரசு, அதை கண்டு கொள்ளாமல் அலட்சிய போக்கை காட்டிக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அரசு ஊழியர்கள் பிரச்சனை, தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர ஊதியம் இல்லை, பணி நிரந்தரம் இல்லை, செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை அப்படின்ட்டு நாளொன்றுக்கு போராடி கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் தளபதி விஜயர்களை மட்டும் கார்னர் பண்ணி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள், அவதூறுகளை மட்டும். ஏன்னா சிபிஐ விசாரணையில் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? தளபதி விஜயர்களுக்கு தெரியும், அங்கே ஒர்க் பண்ணுற ஊழியர்களுக்கு தெரியும். ஆனால் அங்கே இதுதான் கேள்வி கேட்கப்பட்டது, இதற்கு இவர் பதில் சொல்லினார் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்ட்டு பொய்யான தகவலை மட்டும் இந்த ஊடகம் சொல்லி கொண்டே இருக்குது. அவதூறுகளை பரப்பாதீர்கள் அப்படின்ட்டு நம்முடைய முதல்வர் ஐயா சொன்னார் இல்லைங்களா? அப்போ ஊடகம் என்ன பண்ணுது? பத்திரிகை ஊடகங்கள் என்ன பண்ணுது? அதே அவதூறுகளை தான் நீங்களும் பரப்புறீங்க. இதை கேள்வி கேட்க மாட்டீங்களா? சிபிஐ விசாரணையில் விஜய் முடங்கிவிட்டார், குற்றப்பத்திரிகையில் விஜய் அவர்களின் பெயர், தாவேக முடங்கிவிட்டது, எந்த ஒரு செயல்பாடும் இல்லை. ஒவ்வொரு நாளும் தலைமைச் செயலகத்தில் தளபதி விஜய் அவர்கள் ஆணைப்படி ஒவ்வொரு நிகழ்வும் புஷியானந்த் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். எலெக்ஷனுக்காக மக்கள்கிட்ட போய் எந்த மாதிரி அணுக வேண்டும் என்று, இலவசத்தை கொண்டு செல்லக்கூடாது, மக்களுக்கான வளர்ச்சியை பாதையில் கொண்டு செல்லணுன்ட்டு ஒவ்வொரு நிகழ்வும் கட்டமைப்பு கொண்டு நாளொன்றுக்கு கட்சி பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். அதை பற்றியெல்லாம் பேசாமல் தளபதி விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணை அது நல்லபடி தாங்க நடக்கும், உண்மை வெல்லும். தளபதி விஜய் அவர்கள் சட்டப்பூர்வமாக அதை எதிர்கொண்டு இருக்கின்றார். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் அழைத்து அவர்களோடு கலந்துரையாடி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை தளபதி விஜய் அவர்கள் செய்தார். அது மட்டும் இல்லாமல் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனையை, அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான தீர்ப்பு வழங்கணும் அப்படின்ட்டு மேல்முறையீடு பண்ணி சிபிஐ விசாரணை கொண்டு இப்போது அவர் என்ன நடந்தது என்று விசாரிக்கின்றார்கள். சிபிஐ விசாரணை வெரி கான்ஃபிடென்ஷியல், அது வெளியே வராது. இப்போது இதுதான் நடந்திருக்கும் அப்படின்ட்டு நம்மளுடைய ஊடகமும் பத்திரிகையும் என்ன பண்ணுது? பொய்யான தகவல்களை பரப்பி கொண்டிருக்கின்றது. அங்கே என்ன நடந்து யாருக்குமே தெரியாதுங்க. சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கலாம், சில கேள்விகள் கேட்கப்படாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் எந்த டைமுக்கு போனீங்க, அங்கே என்ன நடந்தது அப்படின்ட்டு என்ன கேள்வி வேணால் கேட்டுருக்கலாம். இதுதான் கேட்டுருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கலாம். 41 பேருக்கும் உடல் கூராய்வு விரைவில் நடைபெற்றிருக்கின்றது, அந்த பிணங்கள் எல்லாம் எரித்திருக்காங்க. அப்போ இதை பற்றி நம்ம கேட்டால் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்க, அதுக்கான ஆவணங்களை தளபதி விஜய் அவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? குற்றப்பத்திரிகையில் என்ன பேர் வந்திருக்கும்? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அரசியல் கூட்டத்தில், விஜய் அவர்கள் கூட்டத்தில் 41 பேர் இறந்து விட்டார்கள் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்போ தளபதி விஜய் அவர்களுடைய பெயர் வரும் இல்லையா? எஃப்ஐஆரில் 41 உயிர் இழந்தவர்களுக்கு விஜய் அவர்கள் மட்டும்தான் காரணம்னு சொல்லலையே. சிபிஐ அப்படி சொல்லவே இல்லைங்க. எந்த ஒரு குற்றப்பத்திரிக்கையும் வெளியே வரல. அதற்கு முன்னாடியே நம் நாட்டில் அது மட்டும்தான் பிரச்சனை என்று அதை பற்றி மட்டும் நீங்கள் பேசி கொண்டிருக்கின்றீர்கள். நாளொன்றுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு மிக மோசமாகி போய்கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூரில் பெண் காவலருக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் அந்த பெண் அந்த டைமுக்கு ஏன் அங்கே போனாங்கன்னு கேள்வி கேட்டீங்க இல்லைங்களா? கோயம்புத்தூரில் பாதுகாப்புக்காக சென்ற ஒரு பெண் காவலருக்கு நிகழ்ந்த கொடுமை உங்களுக்கு அனைவருக்கும் அறிந்தது. அதை பற்றி பேசுங்கள். நம் நாட்டில் என்ன நடக்கின்றது என்று அதை விட்டு எப்போ பார்த்தாலும் விஜய் அவர்களை பற்றி தான் ஹாட் டாபிக். தளபதி விஜய் அவர்கள் எப்பவுமே
மக்கள் பணி செய்ய வருகின்றார். அதை பற்றி பேசுங்கள். அண்ணாதுரை அவர்களின் ஆட்சியை இங்கு வர வைக்கப் போகின்றார். எம்ஜிஆர் ஆட்சியை இங்கே வர வைக்கப் போகிறார். காமராஜர் ஆட்சியை கொண்டு வரப் போகின்றார். அதை பற்றி பேசுங்கள். மக்கள் நலன் சார்ந்து பேசுங்கள். மக்கள் பொருளாதாரத்தில் வளர வேண்டும் என்று பேசுங்கள். மக்கள் கல்வி அறிவில் வளர வேண்டும். ஜாதியில்லா சமுதாயம் உருவாக்க வேண்டும் என்று பேசுங்கள். தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்று பேசுங்கள். ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் உருவாக்க வேண்டும் என்று பேசுங்கள். இதையெல்லாம் விட்டுவிட்டு இதை மாற்றத்தான் தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்கின்றார். வெற்றி நிச்சயம்.